என்பதற்காக ஒன்று கூடி விட்டார்கள். நீங்கள் அவர்களுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வநிஅமல் வக்கீல், அவன் மிகச் சிறந்த பொறுப்பாளன் என்று சொல்லிக்கொண்டு அந்த கூட்டம் அங்கே நின்று கொண்டு செய்யக்கூடிய போராட்டம் என்பது இன்னைக்கு உலக மக்களினுடைய கண்களில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அகிலங்களை எல்லாம் படைத்தது இறைவன் ஒருவன் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைவனின் அடிமையாகவும் அவனது தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சியம் கூறியவனாகவும், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவது பிதுகத், ஒவ்வொரு பிதுகத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும் எனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டி கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கல்வியும் சமூக முன்னேற்றமும் அப்படின்ற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கின்றது. ஒரு குடும்பவியல் தர்பியா. தர்பியா அப்படின்னு சொல்வது என்பது என்னன்னா, நல் ஒழுக்க பயிற்சி முகாம். இப்போ ஒழுக்கம் என்பது பல விஷயங்களை ஒழுங்காக செய்கிறது, அப்படிதானே? அதுக்கு பேர் தானே ஒழுக்கம், சரிதானே? ஒழுக்கம்னா என்ன? ஒரு விஷயத்தை ஒழுங்காக செய்வது. ஒரு இடத்துக்கு நேரம் தவறாமல் சரியான நேரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்வது ஒரு ஒழுங்கு, ஒரு ஒழுக்கம். மற்றவர்களோடு பேசும்போது மென்மையாக பேசுவது என்பது ஒரு விதமான ஒழுங்கு. கோபம் வரக்கூடிய நேரத்தில் அந்த கோபத்தை மென்று விழுங்குவது என்பது ஒரு விதமான ஒழுங்கு. இதெல்லாம் ஒழுங்கு. இந்த ஒழுங்கு இருக்குவது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒழுங்கை பின்பற்றினா அது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. மார்க்கம் சார்ந்து நிறைய ஒழுங்குகள் இருக்கு. அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த தர்பியா என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. சகோதரர் எம்ஐ சுலைமான் அவர்கள் உங்க முன்னாடி பேசினாங்க. அதுல குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் முரண்படுமா என்கின்ற தலைப்புல பேசினாங்க. அதற்கு முன்னாடி ஒரு சகோதரி பேசினாங்க, பெண்கள் தாவா பணி செய்ய வேண்டிய அவசியம், அதை குறித்து அவங்க பேசினாங்க. இப்போ இதில் இரண்டிலிருந்துமே நாம பெற வேண்டிய பாடங்கள் மார்க்க ரீதியாக நிறைய இருக்கு. ஆனா இந்த இடத்துல கொண்டு ஏன் கல்வியை பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது என்று நாம் எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் தான். ஒரு மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சபையில குர்ஆனை ஹதீஸை பின்பற்றுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவையில அழைப்பு பணியில் ஆர்வம் காட்ட வேண்டிய விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவையில கல்வியை பற்றி பேச வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு அப்படி என்பது முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு நாம பதில் பெறுவதற்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் கல்வியை குறித்து புரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம தெரிந்து கொள்ளணும். அதற்கு பிறகுதான் தலைப்புக்குள்ள போனா சரியாக இருக்கும். ஏன்னா நாம பாட்டுக்கு எதையாவது பேசிட்டு போக கீழே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் அதை கேட்பது என்பது சரியானதில்லை. இது ஒரு விதமான இரு பக்கத்திலிருந்தும் பங்களிப்பு இருக்கணும். ஒரு தரப்பு பேசும், மற்றொரு தரப்பு அதற்கு பதில் சொல்லும்.
அப்படின்ற மாதிரியாக இருக்கும்போது தான் இன்னும் வந்து அது தகவல்கள் முழுமையாக மனதிற்குள் போய் சேரும் என்கின்ற அடிப்படையில் முதல்ல நாம் சில விஷயங்களை அடிப்படையாக தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். ஏன் இந்த இடத்துல இந்த தலைப்பு வைக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் யாராவது சொல்லுங்களேன். அதைத்தாங்களே நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம். எதுக்கு இந்த தலைப்பு இங்கே வச்சாங்கன்னு தான் புரியலை. நாங்களே ஒரு யோசனையோட தான் உட்காந்துருந்தோம். எதுக்கு இந்த தலைப்பு இந்த தருவியால அப்படின்னு சொல்லாமல், ஒருவேளை உங்களுக்கு அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சிருப்பாங்கன்னு சொல்லி தோணுச்சுன்னா ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்களேன். மைக்கு சகோதரர்கள் கிட்ட கொடுங்க, சகோதரிகள்கிட்ட கொடுங்க. பதில் இருக்கவங்க அப்படி கைகளை உயர்த்துங்க. இல்லை சார், அது மைக்கு சவுண்ட் வரல பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். இன்றைய நிலையில் இந்தியா இருக்கிற சூழ்நிலையில் கல்வியோடைய அவசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய இந்தியாவில் கல்வியினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவில் இருக்க இந்த சூழ்நிலையில் கல்வியோடைய அவசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்தியா ஏதோ ஒரு சூழல்ல இருக்கு, அந்த சூழல்ல கல்வி ஏன் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஆமாம் சார். சரி, வேற காக்கா இன்னொருத்தவங்க. இந்தியாவில் முஸ்லீம் மட்டும் 30 கோடி பேர் இருக்கிறாங்க. 31 பேர். 30 கோடி பேரில் ஒருத்தர் கூட எம்ஏ படித்தவங்க இல்லை, எம்எஸ்சி படித்தவங்க இல்லை, அப்படி படித்தவங்க கம்மியாக இருக்காங்க. படித்தவங்க கம்மியாக இருக்காங்க, டிகிரி வாங்கினவங்க கம்மியாக இருக்காங்க. அதனால் படிப்பில் முக்கியமாக ஆர்வம் கொடுத்து குழந்தைங்களை படிப்பை பற்றி சொல்லணும். அதுக்கு ஒரு கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி தானே வைக்கணும். ஏன் தர்பியால வச்சு அதை பேச வேண்டியிருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லா பதவிகளிலையும் இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அதற்கு காரணம் வந்து அவங்கவுங்க பெற்றோர்கள் கல்வியை பற்றி அவசியம் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனாலையும், அடுத்தடுத்த சமுதாயங்கள் இந்த கல்வியை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து படிக்காத காரணத்தினால தான் இப்போ வந்து உயர்ந்த பதவிகளில் மற்ற மாற்று மத சகோதரர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்துக்கள், கிறிஸ்டியன், மற்றவங்க இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் மிக சொற்பமாக இருக்கிறாங்க. அதனுடைய அவசியத்தை வந்து மெயினாக குறிப்பாக வந்து பெற்றோர்களுக்கு உணர்த்தணும், அதை வந்து சரியான முறையில் எடுத்து செல்லணுங்கிற அடிப்படையில் இந்த குடும்பவியல் தர்பியால் இந்த ஒரு தலைப்பை வந்து இணைச்சிருக்கிறாங்க. சரி, மாவட்டம் அந்த காரணத்துக்காக நினைச்சாங்களான்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த தலைப்பு இந்த தர்பியாவுக்கு பொருந்துதா? இப்போ உதாரணத்துக்கு கொடுங்க, சகோதரியிட கொடுங்க. நீங்கள் சொல்கிற காரணங்கள்ல சில காரணங்கள் சரியாக கூட இருக்கலாம். இந்த தர்பியா வந்து நல் ஒழுக்க பயிற்சி முகாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சகோதரி ஒரே நிமிஷம், இது சேர்த்து பதில் சொல்லிடுங்க. இது ஒரு நல் ஒழுக்க பயிற்சி முகாம். இது வந்து ஒழுங்கு, மார்க்க ரீதியான ஒழுங்குகளை கொண்டு வர வேண்டிய ஒரு சபை. தொழுகாமல் இருக்கிறோமா, தொழுகையினுடைய அவசியத்தை பேச வேண்டிய ஒரு சபை. இரையச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்குதா, இரையச்சத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு சபை. நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனா தர்மம் செய்வது என்னவோ நமக்கு இருக்கக்கூடிய உரிமை மாதிரி நினைச்சிட்டு விரும்பினா செய்வேன், விரும்பினா செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்க முடியாது. தர்மம் என்பது கடமை அப்படி என்பதை உணர்த்துவதற்கான ஒரு சபை இந்த சபை. அப்படிதானே? எதை வேண்டுமானாலும் வணங்கலாம், முஸ்லீம்னு பேர் இருந்தா போதும். தர்காவுக்கு போனா தப்பு இல்லை, தாயத்து கட்டினா தப்பு இல்லை, தகடு வீட்டில் கட்டினா தப்பு இல்லை, முறியது வாங்கினா தப்பு இல்லை. என்ன அப்படின்னு இல்லாம இஸ்லாம்னா என்ன என்று தெரிந்து கொண்டு அவ்வாறு வாழ வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டிய ஒரு சபை தான் இந்த சபை. அப்படிப்பட்ட ஒரு சபையில் ஏன் கல்வியும் சமூக முன்னேற்றமும் என்கின்ற தலைப்பு? சொல்லுங்க. அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாமே, வாங்கிட்டு வந்துட்டீங்களே.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைஹிஸ்ஸலாம். நிச்சயமா கல்வியை பற்றி ஒரு விழிப்புணர்வு தேவை. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசின சகோதரி வந்து தாவா பத்தி பேச சொன்னாங்க. பெண்கள் தாவா பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம தாவா பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? அந்த கல்வி அறிவு இருந்தால் தானே நம்மளால பண்ண முடியும். இங்க நாங்க எல்லாரும் வரோம், எங்கள்கிட்ட கல்வி அறிவு இல்லை. நீங்க சொல்றதை நாங்க காதால கேட்டோம்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடுவோம். ஸோ எங்களுக்குன்னு ஒரு கல்வி அறிவு, அந்த கல்வியை தேடி நாங்கள் போனாதான் நீங்க சொல்றது வந்து எங்களுக்கு நல்ல பதியும். செகண்டா பேசினவங்க சொன்னாங்க, ஒரு இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு பெண்மணி அந்த ஹதீஸை பற்றி இது எங்கே இருக்குது என்ன கரெக்டா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த கல்வி அறிவு இருந்ததுனால தான் இது சரியா தப்பா அப்படின்னு அவங்க வந்து விளங்கி அவங்கக்கிட்ட போய் கேட்கக்கூடிய தைரியமும் இருந்தது. ஸோ கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள், அங்கே புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைய மாட்டார்கள். அதனால இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் தன்னோட பிள்ளைகளுக்காக கல்வி கற்கணும், தன்னோட சமுதாயத்தை வழி நடத்தி போகணும். அப்படின்னா இந்த மார்க்க கல்வி நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, தொழுகணும் அப்படின்னு நான் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ரசூல் அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா? குர்ஆன் ஹதீஸ்ல இப்படிதான், இப்படி தொழுகணும் அப்படி தொழுகணும்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதை நம்ம தேடணும், படிக்கணும். அதே மாதிரி தான் நோன்பு ஜக்காத் எல்லா விஷயங்களும் கல்வி இருந்தால் மட்டும்தான் அது முழுமையடையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நீங்க அப்படியே அவங்ககிட்ட ஃபோன் மொபைல் இருக்கட்டும், சாரி, இப்போ நீங்க சொல்றது கல்வியை சொல்றீங்க இல்லையா? கல்வி தெரிந்து கொள்ளணும். சகோதரர் எம்ஐ சுலைமான் அவர்கள் இப்னு மசூத் அவர்களை குறித்து ஒரு ஹதீஸை சொன்னாங்க. இப்னு மசூத் சொன்ன ஒரு ஹதீஸை குறித்து பேசினாங்க. அதுக்கு முன்னாடி பேசிய சகோதரி தாவா பணிகளை குறித்து பேசினாங்க. இதையெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டால், இந்த கல்வியை கற்றால்தான் நம்ம செய்ய முடியுன்றீங்க. நீங்க அப்படி சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கல்வி கற்றால் ஒரு பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம் அப்படின்னு இங்க ஒரு சகோதரர் சொன்னாரு. பின்னாடி இருக்கக்கூடிய சகோதரர் என்ன சொன்னார்னா, இங்க எம்எஸ்சி எம்காம்லாம் படிச்ச ஆட்களே இல்லை அப்படின்னு ஒரு சகோதரர் சொன்னார். ரெண்டுமே மாறுதுல. இப்னு மசூத் அவர்களை தெரிந்து கொள்வதற்கும் எம்எஸ்சி எம்காம் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல, இதான் நம்ம சமுதாயத்துல நடக்கக்கூடிய தவறு, பெரும்பான்மையான தவறு. மார்க்க கல்வியும் உலக கல்வியும் பிரித்து பார்ப்பதுதான். மார்க்கம் தான் அறிவு கொடுக்குது எல்லாமே. நம்ம இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுபூர்வமான ஹதீஸ்கள் குர்ஆனை எடுத்து தான் ஆராய்ச்சியே பண்றாங்க. ஆனா நம்ம மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த உலக கல்வி படிச்சாதான் மதிப்பு, இதுல அமர்ந்தாதான் இது அப்படின்ட்டு இல்லை. மார்க்கம் படிச்சும் உலக கல்வியை படிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்ம அதை செயல்படுத்த மாட்டேங்கிறோம். அதோட அறிவு நமக்கு இல்லை. அது இல்லாததுனால தான் பிரிச்சு பார்க்குறோம். அந்த அறிவு நமக்கு, அதுக்கு தான் அந்த கல்வி நமக்கு தேவை. மார்க்க கல்வி வந்துட்டா உலக கல்வி தன்னால நமக்கு வரும் அப்படின்னு என்னோட கருத்து. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பேசிக்கலாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கல்வி என்பதை பொறுத்தவரையில இரண்டாக பிரிக்கணுமா என்று தெரியல. மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்க சகோதரர்கள், அவங்க இன்னும் தெளிவாக இதை கூட சொல்லுவாங்க. திருமறை குர்ஆன் சொல்லுகின்றது, அல்லாஹ்வினுடைய அடியார்களில் அவனை அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகின்றது. இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வினுடைய அடியார்களில் அவனை அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகின்றது. எந்த கல்வி உங்களுக்கு இறைவனை குறித்த அச்சத்தை அதிகப்படுத்துகிறதோ, எந்த கல்வி உங்களுக்கு மறுமையை குறித்த சிந்தனையை அதிகப்படுத்துகிறதோ, எந்த கல்வி உங்களுக்கு இந்த உலகத்தில் சிறப்பு, எந்த கல்வியை கற்பதன் மூலமாக நீங்கள் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் மறுமைக்கும் பயனுள்ளவர்களாக வளர்க்க முடிகிறதோ என்பது இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த கல்வி வெறும் மார்க்கத்தை படித்துவிட்டு அறிவியலை படிக்காமல் விடுவதும் இல்லை, வெறும் அறிவியலை மட்டும் படித்துவிட்டு மார்க்கத்தை புறக்கணிப்பதும் இல்லை. இன்றைய நேரத்தில் இன்றைய சூழலில் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த சமுதாயம் எங்க தவற விடுகிறோம் அப்படின்னு சொன்னா, ஒன்று மார்க்கத்தை படிக்கிறோம் என்று ஒருவர் படிக்கிறார், ஆனால் உலக விஷயங்களை குறித்து அவருக்கு பெரிய தேவையோ புரிதலோ வேண்டாம் என்று நினைக்கிறார். ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, உலக விஷயங்கள்லயே இருக்குது, மார்க்கத்தை குறித்தவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை.
இணை வைப்பை குறித்தவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. பொறுத்தவரை அதிகாரிகளாக வேண்டும், அவர்களை புகுத்தவரை ஆளுமை உடையவர்களாக மாற வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அச்சத்தோடு. அப்ப இந்த இரண்டையும் நாம் சீர்தூக்கி பார்த்து, இந்த இரண்டையும் எந்த கல்வி தருகிறதோ அந்த கல்வியை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை என்பது இந்த சபையில் நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. கண்ணியத்திற்கு உரியவர்களே, இன்று பாலஸ்தீனம் என்கின்ற பகுதியில் நடக்கக்கூடிய மிக கொடுமையான சம்பவங்களை எல்லாம் நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாலஸ்தீனத்தில் இன்றைக்கு 25,000க்கும் அதிகமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். பச்சிலம் குழந்தைகள் சாகடிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு பெரிய வீடு இடிந்து தரைமட்டமாகி அந்த வீடுகளுக்கு கீழே சிறு சிறு குழந்தைகள் இறந்து பிணமாகவில்லை, உயிரோடு புதைந்து இன்னும் மீட்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இன்னைக்கும் இருக்குது. செத்து பிணமாக வெளியே எடுத்து இவர்கள் இறந்து விட்டார்கள் என்று அடக்கம் செய்யப்பட்ட குழந்தைகள் 15,000. உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாமல் காங்கிரீட் பலகைகளுக்கு கீழே மீட்க முடியாமல் கிடக்கக்கூடிய குழந்தைகள் இன்னும் பல ஆயிரங்கள். கையில் ஒரே ஒரு சுத்தியலை மட்டும் வைத்துக் கொண்டு அந்த காங்கிரீட்டுக்கு மேலே நின்று கொண்டு ஒரு தந்தை அந்த மூழ்கி போன புதைந்து போன தன்னுடைய குழந்தைகளை திறப்பதற்காக கைகளிலே சுத்தியலை வைத்து இடித்துக் கொண்டு இருக்கிறார். அவர் அந்த சுத்தியலை வைத்து இடித்து அந்த காங்கிரீட்டை என்னைக்கு உடைச்சி என்னைக்கு அந்த குழந்தைகளை மீட்பதற்கு வாய்ப்பில்லை. இப்படி மீட்கப்படாமல் பசியிலும் பட்டினியிலும் செத்த குழந்தைகள் அங்கே பல. உயிரோடு வாழக்கூடியவர்கள் பல பேருடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 50,000 பேருக்கு ஒரு டாய்லெட், ஒரே ஒரு டாய்லெட்டுங்க 50,000 பேருக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து. இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய நிலை இதுதான். ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு கூட உண்ண முடியாத ஒரு நிலையில் இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் ஆணும் பெண்ணும் குழந்தைகளும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். யாராவது உணவு கொடுத்தால் உண்ணலாம் என்கின்ற ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு பாலஸ்தீனத்தினுடைய நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. UNRWA என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு அங்கே நிவாரண பணிகளை செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல், பொருளாதாரத்தை ஏறாவது கொடுக்க மாட்டார்களா என்று கெஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. அங்கே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இன்னைக்கு உலகின் பசி பட்டினி நிறைந்த பகுதியாக இன்றைக்கு காசா அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. பசியும் பட்டினியும் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக காசா இன்னைக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. எந்த நேரத்திலும் எவ்வாறு ஆப்பிரிக்காவில் பசியாலும் பட்டினியாலும் கிடந்து அங்கே செத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் காசாவிலும் நடக்கலாம் என்கின்ற நிலை இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் மூல காரணம் என்ன? இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் மூல வேர் எது? இவர்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய ஒரு அயோக்கிய கும்பல் அங்கே இருந்து கொண்டு இவர்களை அழித்தொழித்துக் கொண்டிருப்பதற்கான காரணங்கள் என்ன? கண்ணியத்திற்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்த்தால், இறைவன் உலகில் ஒரு கூட்டத்தை வைத்து இன்னொரு கூட்டத்தை அடக்குகிறான். வெற்றியையும் தோல்வியும் இறைவன் மாறி மாறி தருகிறான். சக்கரம் சுழல்வது போல ஒருவர் மேலே செல்வதும் ஒருவர் கீழே வருவதும் மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடியவர்கள் படக்கூடிய அவதிகளுக்கு மூலவேர் எது என்று யோசித்து பார்த்தால், அவர்கள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு 80 வருடத்திற்கு முன்னாடி அடைக்கலம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 85 வருஷத்துக்கு முன்னாடி ஹிட்லர் வந்து அவங்களை கொன்னு சாகடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்க வரக்கூடிய அந்த மக்களை பார்த்து எல்லா நாடுகளும் விரட்டி அடிக்கும் போது எல்லோரும் எங்களை விரட்டி அடிக்கிறார்கள், நீங்களும் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் சொல்லிட்டு ஒரு பெரிய பதாகையை ஏந்தி கொண்டுதான் அங்கே வந்து யூதர்கள் இறங்கினார்கள். இன்னைக்கு இறங்கியவர்களே பாலஸ்தீனர்களை விரட்டி அடிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து இறங்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கைகளில்
இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிலத்தில் ஏறக்குறைய 10% நிலம் சொந்தமாக இருந்தது அவர்களுக்கு. அந்த 10% நிலம் சொந்தமாக அவர்களுக்கு எவ்வாறு கிடைத்தது? அந்த இடம் எவ்வாறு அவர்கள் கைகளுக்கு போனது? அவர்கள் வந்து இறங்குவதற்கான ஒரு இடம், அவர்கள் தங்குவதற்கான வீடு, அவர்களுக்கு கொடுப்பதற்கான பொருளாதாரம் ஏற்கனவே பாலஸ்தீனத்தில் இருந்தது. எங்கோ இருந்து அகதிகளாக வந்தவர்களால் எவ்வாறு அந்த இடத்தில் வாழ முடிந்தது? எவ்வாறு அந்த நாட்டை ஆக்கிரமிக்க முடிந்தது? யோசித்து பார்த்தால் அங்கே அவர்கள் இஸ்லாமிய வளர்ச்சி, வேளாண் வளர்ச்சி வங்கி என்கின்ற ஒரு வங்கியை ஆரம்பித்தார்கள். மன்னிக்கணும், வேளாண் வளர்ச்சி வங்கி என்கின்ற ஒரு வங்கியை ஆரம்பித்தார்கள் யூதர்கள். அந்த வங்கியின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்தார்கள். வட்டிக்கு கடன் கொடுத்தார்கள். எந்த திருமறை குர்ஆன் வட்டியை எதிர்க்கிறதோ, எந்த திருமறை குர்ஆன் வட்டி வாங்குவது, கொடுப்பது, அதற்கு சாட்சியாக இருப்பது, அதற்காக கணக்கெழுதுவது எல்லாம் பாவங்களில் பங்கு உண்டு என்று சொல்கிறதோ, வட்டியை வாங்கி உண்பவன் மறுமையில் ஷைத்தான் தீண்டியவனை போன்று பைத்தியமாக எழுவான் என்று சொன்னதோ, வட்டி வாங்கி உண்பவர்கள் இரத்த ஆற்றில் நீந்திக் கொண்டிருப்பார்கள் என்று எந்த மார்க்கம் அவர்களுக்கு வழிகாட்டியதோ, அந்த மார்க்கத்தை மறந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வட்டிக்கு கடன் வாங்கியது. வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் அவர்கள் தங்களுடைய இடங்களை அங்கே இழந்தார்கள். அந்த இடத்துல அவங்களுக்கு நிலம் கைகளில் வந்து சேர்ந்ததற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பிரிவினர் மார்க்கத்தை மறந்தார்கள், அல்லாஹ்வினுடைய போதனையை மறந்தார்கள், அல்லாஹ் எதிர்த்த வட்டியின் பக்கம் சென்றார்கள். அல்லாஹ்வுக்கு எதிராக போர் புரிகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய வட்டியை கையில் எடுத்த சமுதாயம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போர் புரியக்கூடிய ஒரு நிலை இன்று பாலஸ்தீனத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு இருக்கக்கூடிய காரணங்களில் மிக முக்கியமான காரணம், அங்கு இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு சிலர் மார்க்கத்தை மறந்தது. இன்னைக்கு பாலஸ்தீனர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வாறு பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நாம பேச முடியும்? நான் தவறு செய்தாலும் அந்த தவறை ஒத்துக்கொள்ள வேண்டிய தேவை என்பது இன்னைக்கு இருக்கு. என்னுடைய குடும்பம், என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள் சிரமப்படுவதற்கு நான் செய்த தவறுகளில் எது காரணம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களும் நாமும் வேற வேற கிடையாது. அவர்களும் நாமும் ஒண்ணு. அங்கே இறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய ஒவ்வொரு மரண ஓலத்திலும் நம்முடைய குழந்தைகளுடைய முகம் தெரிகிறது. அங்கே பசியோடும் பட்டினியோடும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரருடைய முகத்திலும் நம்முடைய சகோதரிகளுடைய முகம் தெரிகிறது. அங்கே தங்களுடைய குழந்தைகளை இறக்க விட்டு கத்தி அதறக்கூடிய, கதறி அழக்கூடிய ஒவ்வொரு ஆணினுடைய முகத்திலும் என்னுடைய சகோதரன் தான் தெரிகிறான். ஆனால் அவர்களுடைய மூதாதையர்கள், நம்முடைய மூதாதையர்கள் அங்கே செய்த தவறுகளில் ஒன்று, மார்க்கம் வெறுத்த வட்டியின் பக்கம் சென்றாங்க. வட்டிக்கு கடன் வாங்கினார்கள், நிலத்தை இழந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கற்க வேண்டிய கல்வி ரெண்டும் தான். நீங்க எவ்வளவு பெரிய அறிவியல் அறிஞராக மாறினாலும், எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளராக மாறினாலும், உங்கள் கைகளில் உங்களுடைய மார்க்கத்தில் உண்மை இல்லை என்றால் தோல்வி என்பது உறுதிதான். இது இன்னைக்கு பாலஸ்தீனத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம எண்ணி பார்க்கணும், இரண்டு தரப்பாக எண்ணி பார்க்கணும். தோல்வி அடைந்ததற்கு காரணம் எவ்வாறு மார்க்கமாக இருக்கிறதோ, இன்னைக்கு அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பதற்கும் காரணமாக மார்க்கம் தான் அங்க இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்கள் அங்கே இன்றைக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான். உலகினுடைய மிகப்பெரிய ராணுவம் என்று அழையப்படக்கூடிய இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு 15 லட்சம் பேரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. பில்டிங்குக்கு கீழே இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளில் இருந்து கொண்டு பெரிய ராணுவங்களை அவர்கள் மிரட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். நாடுகளோடு சண்டையிட்டு அவர்கள் கைப்பற்றிய கோலான் ஹைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய
ஒரு கூட்டம் கைப்பற்றி இருக்கிறது. அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை உலக மக்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். அங்கே பெரிய பெரிய குண்டுகள் வந்து விழுகிறது. ஆனால் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய உறுதியை அவர்களால் குலைக்கவே முடியல. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் அவ்வளவு தைரியமாக பேசுகிறார். தன்னுடைய பிள்ளையை இழந்துவிட்டு, இறந்து போன தன்னுடைய பிள்ளையை நெற்றியில் முத்தம் கொடுத்து அழுதுவிட்டு அடுத்த வேலையை நோக்கி அவள் நகர்ந்து விடுகிறாள். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாதி பேரை பலி கொடுத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிருபர், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் செய்திகளை சொல்வதற்காக களத்திலே போய் நின்று விடுகிறார். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் தலை மீது குண்டு விழுந்து சாக போகிறதோம் என்று தெரிகிறது. ஆனால் அந்த மக்களுக்காக மருத்துவமனைகளுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த வேலைகளை அவன் செய்கிறான். அவர்களிடம் சொல்லப்பட்டது, மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள், நீங்கள் அவர்களுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வநிஅமல் வக்கீல், அவன் மிகச் சிறந்த பொறுப்பாளன் என்று சொல்லிக்கொண்டு அந்த கூட்டம் அங்கே நின்று கொண்டு செய்யக்கூடிய போராட்டம் என்பது இன்னைக்கு உலக மக்களினுடைய கண்களில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள் அந்த மக்களை கூர்ந்து கவனிக்கிறார்கள். எது இவர்களை இவ்வாறு செய்ய வைத்தது? இத்தனை இழப்புகளுக்கு நடுவிலும் அவர்கள் எவ்வாறு இந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறார்கள்? இவ்வளவு பெரிய இழப்புகளையும் ஏந்திக் கொண்டு எவ்வாறு அவர்களால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல முடிகிறது? எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சாப்பிடுவதற்கு வழியில்லாத நேரத்தில் வானில் இருந்து பொழியக்கூடிய மழையின் ஒரு துளி நீரை கைகளில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில பிடித்துக் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தை சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். எப்படி அவர்களால் சொல்ல முடிகிறது? அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பெண், அந்த பெண் சொல்கிறாள், யாரும் எங்களுக்கு தேவையில்லை, எந்த அரபு நாட்டு அரசனும் தேவையில்லை, அவர்கள் எங்கள் கால் செருப்பிற்கு சமானம் சொல்றா, நாங்க பாத்துக்கிறோம். ஒரு பெண். இது அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. எப்படி இவர்களால் செய்ய முடியும்? எப்படி இவ்வளவு பெரிய தைரியம்? இவ்வளவு இழப்புகளும் வந்ததற்கு பிறகும் அந்த மக்கள் சொல்கிறார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எல்லாரும் அல்லாஹ்விடம் இருந்து வந்தவர்கள், அவனிடமே திரும்பக்கூடியவர்கள், நீங்கள் சென்று விட்டீர்கள், நாங்களும் வரவிருக்கிறோம் என்று எல்லாவற்றையும் இழந்ததற்கு பிறகும் அவர்கள் தைரியமாக சொல்வதற்கு காரணம் அவர்கள் மார்க்கத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய சிறு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எதை செய்கிறது என்றால் உலக மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. திருமறை குர்ஆனை அவர்களை படிக்க வைக்கிறது. திருமறை குர்ஆனை படித்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அமெரிக்காவில் பல 100 பேர் திருமறை குர்ஆனை படிக்க ஆரம்பித்து பல பெண்கள், கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த பல பெண்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் கடைபிடித்தது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மார்க்கம் என்பது உங்களுக்கு மறுமையில் மட்டும் வெற்றியை தரவில்லை, இம்மைக்கான வெற்றியையும் இந்த மார்க்கம் நமக்கு தருகிறது. இப்ப கல்வியினுடைய அவசியம், அதுதான் சமூகத்தினுடைய முன்னேற்றம் என்றால் இந்த கல்வி என்பது மார்க்கத்தையும் உலகத்தையும் சேர்த்தது. இந்த 2 கல்வியையும் நீங்கள் சேர்த்து படிக்கக்கூடிய நேரத்தில் உலகத்திலும் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள், மறுமையிலும் வெற்றி பெறுகிறீர்கள். 2 வெற்றியையும் சேர்த்து தரக்கூடிய இந்த மார்க்கத்தை, இந்த கல்வியை கற்கக்கூடியவர்கள் நம்மில் யார் என்கின்ற கேள்வி இந்த நேரத்தில் கேட்கப்பட வேண்டிய கேள்வியாக இருக்கு. ஏன்னா தெரியல, ரெண்டும் வேறு வேறு என்று இந்த கூட்டம் நினைத்துக் கொண்டு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்கள், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 100-120 வருடங்களுக்கு முன்னால், ஒரு 150 வருடங்களுக்கு முன்னால் இந்த நாட்டில், இந்த மண்ணில் திருமறை குர்ஆனை மொழிபெயர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்தபோது ஒரு கூட்டம் களத்தில் இறங்கி கூடாது என்று சண்டையிட்டது. தமிழெல்லாம் மொழிபெயர்க்க கூடாது, அரபு மொழியில தான் அந்த குர்ஆன் இருக்கணும், எப்படி நீ தமிழ்ல மொழிபெயர்ப்ப என்று சொன்னது. இது முட்டாள்தனமா இல்லையா? இதை மார்க்கம் தடுத்திருக்கிறதா? மார்க்கம் தடுக்காத ஒன்றை இவர்கள் எப்படி தடுத்தார்கள்? சண்டையிட்டார்கள். பெண்கள் பள்ளிவாசலுக்கு போக கூடாது, தடுத்தார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுமதிக்க சொல்லி இந்த மார்க்கம் சொல்லுகிறது, கணவனுக்கு கட்டளையிடுகிறது. ஒரு பெண் உங்களிடம் வந்து
உங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண் உங்களிடம் வந்து பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால்னா அனுமதியுங்கள், தடுக்காதீர்கள் என்று சொன்னது. ஆனா இங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா, தர்காவுக்கு அனுமதிப்பாங்க, பள்ளிவாசலுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ நாம 30 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிவாசல்களுக்கு பெண்ணை அனுமதிக்க வேண்டும், திடல் தொழுகையில் பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஜமாத் பேசியது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. மார்க்கம் குறித்த அறிவு அந்த பெண்களுக்கு வந்தது. அவர்களுக்கு மார்க்கம் குறித்த அறிவு வந்ததால் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், ஒரு பெண்ணின் மூலமாக தௌஹீது வந்து சேர்ந்த பல குடும்பங்கள் தமிழகத்தில் உருவானது. தௌஹீது கைகளில் வந்த காரணத்தினால் இந்த மார்க்கத்தை அவர்கள் உறுதியாக கடைபிடித்தார்கள். அல்லாஹ்வை தவிர எங்களுக்கு எவனை குறித்தும் அச்சமில்லை என்கின்ற தைரியம் அவர்களுடைய உள்ளங்களில் உருவானது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு காரணமாக தூய இஸ்லாம் இருந்ததென்றால், அந்த இஸ்லாத்தை குறித்த கல்வி இருந்ததென்றால், அதை ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக இங்கே எதிர்த்து கொண்டே இருந்தது. இப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே கல்வி என்பது வேறு வேறு இல்லை, உலகம் தனி மார்க்கம் தனி என்று இல்லை. அதே நேரத்தில் மார்க்க விஷயங்களை மட்டும் நாங்கள் அறிந்து கொள்வோம், உலகத்தை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை என்றும் நம்மால் இருந்துவிட முடியாது, இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் மற்றவர்களிடம் கையேந்தக்கூடிய நிலையில் விட்டுவிட்டு சென்று விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்ம மௌத்தா போறோம், மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் நம்ம பிள்ளைகளை யாருக்கிட்டையாவது போய் அல்லாஹ் பாதுகாக்கணும், வாழ்வாதாரத்திற்கு, உணவிற்கு, பாதுகாப்பிற்கு உதவுங்களேன் என்று கேட்பது போல விட்டு விட்டு போயிடக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லுது. இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை எப்படிப்பட்டதா இருக்கு? உங்களிடம் எத்தனை கோடிகள் இருந்தாலும் அது உங்களை பாதுகாக்க போவதில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படிதான் இருக்கு. எத்தனை கோடி இருந்தாலும் பாதுகாக்க போவதில்லை. கியான்வாபி பள்ளிவாசல், கியான்வாபி பள்ளிவாசல், அந்த கியான்வாபி பள்ளிவாசலுக்கு கீழே இன்னைக்கு கோயில் இருந்ததாக சொல்லப்பட்டு அங்கே பூஜை நடத்துவதற்கான அனுமதியை வாரணாசியினுடைய மாவட்ட நீதிபதி கொடுத்த அடுத்த நாள் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். எந்த அடிப்படையில் கொடுத்தாரு? எந்த சட்டத்தின்படி கொடுத்தாரு? ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் அவர்களுக்கு எந்த அனுமதியை இதற்கு கொடுத்தது? இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் இதை தடுத்து இருக்கிறது. ஆனால் அதை மீறி அவர் கொடுக்கிறார். இப்ப அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போகும், ஏறக்குறைய இதே மாதிரியான ஒரு தீர்ப்பு தான் வரும். உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வோம், ஏறக்குறைய இதே மாதிரியான ஒரு தீர்ப்பு தான் வரும். அப்ப எந்த சொத்து உங்களுடைய கைகளில் 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததோ அந்த சொத்துக்கள் உங்களுடைய கைகளில் இருந்தே உங்கள் கைகளாலேயே பிடுங்கப்படும். ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தியாவில் முஸ்லீம்கள் கோடீஸ்வரர்கள் இல்லையா? பல்லாயிரம் கோடி வைத்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஏன் அவங்களால தடுக்க முடியல? அதிகாரம் இல்லை. ஆக்ரோஷமாக அறிவுபூர்வமாக எதிர்க்கக்கூடிய அளவிற்கான அதிகாரம் அவர்களிடம் இல்லை. ஒரு வழக்கை எடுத்து நடத்துவதற்கு தகுதியான வழக்கறிஞர்கள் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் இல்லை. ஒரு பிரச்சனையை எடுத்து மக்கள் மத்தியில் அழகிய முறையில் பதிய வைப்பதற்கு இங்கு ஆட்கள் இல்லை. பேசக்கூடிய பேச்சுக்கள் உலகினுடைய அரங்கினுடைய காதுகளில் ஓங்கி அரைந்து சொல்வதை போன்று சொல்வதற்கு இங்கே தகுதி படைத்த நபர்களை இன்னும் நாம் உருவாக்கவில்லை. அதற்கு தேவையான கட்டமைப்புகளை இதுவரையில் நாம் உருவாக்கவில்லை. பாலஸ்தீனத்தில் அவ்வளவு பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவு மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். பாசம் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் பிபிசி என்கின்ற ஒரு சேனல்ல வந்து உட்கார்றார். அங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்களிலேயே மிக சிறந்த அளவிற்கு மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்ல வந்து உட்கார்றார். ஒரு சில புள்ளி விவரங்களை காட்டி அவர் கேள்வியை கேட்கிறார். எவனாலும் பதில் சொல்லவே முடியல. லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கானவர்களால் அது பார்க்கப்பட்டது. மில்லியன் கணக்கானவர்களால் பார்க்கப்பட்டது. அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில், அவர்களுக்கு புரியக்கூடிய பாஷையில்,
அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாதங்களை வைத்து அவர் சொன்ன விஷயம் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தது. ஏராளமான பிற மதத்தை சார்ந்தவர்கள் இந்த உண்மைகளின் பக்கம் வருவதற்கு காரணமாக இப்படிப்பட்ட கல்வியாளர்களுடைய பணி அங்கே ஒன்றாக இருந்தது. எகிப்தை சார்ந்த ஒரு டாக்டர், அவர் அமெரிக்கால இருக்கிறார். அவர் பேசக்கூடிய பேச்சு என்பது அப்படி போய் ரீச் ஆகுது. அதே மாதிரி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படித்த இன்னொரு டாக்டர் அதே மாதிரி பிபிசில இன்னொரு பெரிய நியூஸ் சேனல்ல வந்து உட்கார்ந்து கொண்டு புள்ளி விவரங்களை எடுத்து போடுறார். முதல்ல எடுக்கக்கூடிய கேள்வி என்ன? அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இயக்கம் செய்தது தவறா? ஹமாஸ் இயக்கத்தை யாரும் ஆதரிக்கல, செய்தது தவறு. ஆனால் அவர்கள் கேள்வி கேட்டாங்க, இந்த பிரச்சனை அக்டோபர் 7ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆச்சா? புள்ளி விவரங்களோடு போடுறாங்க. கடந்த 20-25 வருடங்களில் எத்தனை பேரை நீங்கள் கொன்றிருக்கிறீர்கள்? ஒவ்வொரு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதற்கும் இணையாக எத்தனை பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்? எந்த பிரச்சனைகளும் இல்லாத நேரத்தில் ஏன் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள்? காசாவில் இருந்துதான் நீங்க பிரச்சனைன்னு சொல்றீங்கன்னா, மேற்கு கரை என்று சொல்லக்கூடிய பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லையே, அங்கேயே இத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்று கிராஃப் எடுத்து போட்டு புள்ளி விவரங்களோடு விளக்கும் போது உலகம் கேட்குது, ஆமா ஏன் இவன் பண்றான்? உண்மையில் சொல்வதானால் இஸ்ரேல் என்கின்ற நாடு இன்னைக்கு தார்மீக ரீதியாக தோத்துருச்சு. தார்மீக ரீதியாக தோத்துருச்சு. அவன் பக்கம் எந்த நியாயமும் இல்லை என்பதை 99% மக்கள் நம்புகிறார்கள். இஸ்ரேலில் இருக்கக்கூடியவனே நம்புறான், அவன் பக்கம் எந்த நியாயமும் இல்லை, அவன் பண்றது அநியாயம். ஆனா அநியாயத்திற்கு ஆதரவு கொடுக்கிறேன்னு ஒருத்தர் இருப்பான்ல, அமெரிக்கா மாதிரி, அவர்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கான். ICJ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய உலகினுடைய நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகிறது. இஸ்ரேலுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த நாடு வழக்கு தொடுக்குது. பொதுவாக இங்கெல்லாம் வந்து நீதிமன்றங்கள்ல வந்து ஒரு 2 பேர் வாதி பிரதிவாதின்னு 2 பேர் இருப்பாங்களா, அங்க இப்படின்னா ICJல 2 நாடுகள், ஒரு நாடு குற்றச்சாட்டு வைக்கும், இன்னொரு நாடு அதை எதிர்த்து வாதங்களை வைக்கும். அங்க சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற நாடு இஸ்ரேல் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன அழிப்பு என்கின்ற ஜெனசைட் இஸ்ரேலின் மூலமாக பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் நடந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. சொல்லுவாங்க, இஸ்ரேலை சார்ந்தவர்கள் எல்லாம் பெரிய அறிவாளி, பெரிய ஞானி, மிகப்பெரிய சயின்டிஸ்ட், எல்லா விஷயங்களும் தெரியும், உலகத்தில் என்னென்னலாமா படிச்சிருக்கிறான். ஆதிலா ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வழக்கறிஞர். ஆதிலா ஹாஷிம் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சார்பாக வாதங்களை எடுத்து வைத்து அங்கே இருக்கக்கூடிய 15 நீதிபதிகளுடைய உள்ளங்களை கிழிக்கக்கூடிய கேள்விகளை புள்ளி விவரங்களோடு, சட்ட புள்ளி விவரங்களோடு எடுத்து வைத்து கேட்டதனுடைய அடிப்படையில் இன்னும் பல வழக்கறிஞர்கள் பிற மதத்தை சார்ந்தவர்கள் அங்கே நின்று கேட்ட கேள்விகளினுடைய அடிப்படையில் வழக்கு இஸ்ரேலுக்கு எதிராக தீர்ப்பானது. சவுத் ஆப்பிரிக்கா சொல்லக்கூடிய குற்றங்கள் உண்மை. இஸ்ரேல் இன அழிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இன அழிப்பிற்கான அனைத்து விஷயங்களும் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று உலக அரங்கில் தார்மீக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இஸ்ரேல் தோற்றுவிட்டது. இதுவரை இஸ்ரேல் ICJக்குள்ள வந்ததே கிடையாது. எந்த வழக்குக்காகவும் வந்து நின்று பேசியதே கிடையாது. அவர்களை ICJல வந்து பேச வைப்பதில் இந்த கல்வியாளர்களினுடைய பணி மிக முக்கியமாக இருந்தது. ஒரு டாக்டர், ஒரு லாயர் தேவையாக இருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம இந்தியாவிலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என்னங்க, நல்லா தானே இருக்கிறோம்? வெளியே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, நன்றாக இல்லை. கியான் பாபியில் நடக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அநியாயம். ஒரு பள்ளிவாசலை அபகரித்துக் கொண்டு அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டி முடிச்சிட்டாங்க. சரி, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, போங்க எப்படியோன்னு சொல்லிட்டு அமைதியாக மக்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சா, அடுத்து கியான் பாபி காசி, அப்புறம் மதுரா கிருஷ்ண ஜென்மபூமி, இதே மாதிரி இன்னும் 3000-4000 பள்ளிவாசல்களை எடுத்து நாங்கள் கட்ட போகிறோம் என்று ஒரு கூட்டம் இறங்கி இருக்கிறது. இதை எதிர்த்து பேச முடியல, இதை தடுக்க முடியல, இதற்கு என்ன செய்வது என்று தெரியல. இதற்கு பதில் கோபமும் ஆத்திரமும் வன்முறையும் தீவிரவாதமும் இல்லை.
இதற்கு தீர்வு கல்வி. மார்க்க கல்வி, உலக கல்வி ரெண்டுமே தேவை. கண்ணியத்திற்குரியவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம பொறுமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் பொறுமையாக இருப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. காரணம், அவர்களுக்கு இஸ்லாத்தை குறித்தே தெரியவில்லை, இஸ்லாத்தை குறித்த அறிவும் இல்லை. கோபப்படுவதுதான் இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் போன்றவர்கள் நினைக்கிறார்கள். இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரலாற்றில் 23 ஆண்டுகால வரலாற்றில் 13 ஆண்டு காலம் அடியும் உதையும் இரத்த சகதையும் வாங்கிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்தார்கள். அவர்களிடம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வினுடைய உதவி எப்போது வரும், எவ்வளவு கஷ்டப்படுத்துறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் படாமல் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அவர்களுக்கு எப்படிப்பட்ட கொடுமைகள் இழைக்கப்பட்டது தெரியுமா? அவர்களுடைய உடல்கள் இரும்பு சீப்புகளால் கீறப்பட்டது, சதைகள் கிழிந்து நரம்புகள் கிழிந்து இரத்த சகதியாக அவர்களுடைய உடல்கள் மாற்றப்பட்டது. அவர்கள் 2 கூறாக இரும்பு ரம்பங்களால் அறுத்து பிளக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் அனுபவிக்காமல் சொர்க்கம் சென்று விடலாம் என்று ஆசைப்படுகிறீர்களா? கேட்டாங்க. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். வஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், அல்லாஹ்விடம் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. இங்கே தொழுகை இல்லை, பொறுமையும் இல்லை, கோபம் மட்டும் இருக்கு, ஆத்திரம் மட்டும் இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த மார்க்கம் நமக்கு இந்த உலகில் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகாட்டுதலை தருகிறது. அந்த மார்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில விஷயங்களை அதிகாரத்தோடு செய்வதற்கான வல்லமையை இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கல்வி தருகிறது. அதை நோக்கியும் நாம் பயணிக்க வேண்டும். இப்ப இந்த ஆதிலா ஹாஷிம் செய்த விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் யாரு? இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்தில் மிகச்சிறந்த வக்கீல்கள் யாரா இருக்கிறாங்களா? இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இஸ்லாமியர்களுக்காக இன்னும் பிற இந்து சகோதரர்கள் தான் உதவ வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அவர்கள் செய்கிறார்கள், அவர்களுடைய கடமையாக நினைத்து அவர்களுக்கு இந்த சமுதாயம் நன்றி கடன் பட்டு இருக்கிறது. அவர்களுக்கு இந்த சமுதாயம் நன்றி கடன் பட்டு. அவன் ஏன் செய்யணும்? அவர்கள் ஏன் செய்யணும்? உங்களுக்கு ஏன் செய்ய வேண்டும்? நீங்கள் யார்? உங்களுக்கு ஏன் அவர்கள் செய்ய வேண்டும்? 3000 பேர் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி கிடைத்து விட வேண்டும் என்று பேசினாரே சஞ்சீவ் பட் என்கின்ற ஒரு IPS அதிகாரி. அவர் ஒரு இந்து சகோதரர். அவர் ஏன் உங்களுக்காக செய்ய வேண்டும்? தான் செய்த உதவிக்காக இன்னைக்கு ஜெயில கிடக்கிறான். தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு, IPS என்கின்ற அதிகாரத்தை விட்டு, மிகப்பெரிய ஆளுமையை விட்டு, சுகபோகமான வாழ்க்கையை விட்டு இன்னைக்கு ஜெயிலில் கிடைக்கக்கூடிய சஞ்சீவ் பட் இருப்பதற்கு காரணம், அந்த நபர் உண்மையை பேசினார், உங்களுக்காக பேசினார், இந்த இஸ்லாமிய மக்களுக்காக பேசினார் என்பதற்காக. அவர் ஏன் கஷ்டப்படணும்? நீ எங்க போன? உங்களில் ஏன் IPS அதிகாரி இல்லை? உன்னுடைய சமுதாயத்திற்காக, உன்னுடைய மக்களுக்காக உண்மையை சொல்லி போராடுவதற்கு வக்கில்லாமல் நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள்? உங்களுக்காக ஏன் சஞ்சீவ் பட் ஜெயில கிடக்கிறார்? அவர் தன்னுடைய மகனுக்கு எழுதுகிறார், அம்மா என்னை ஏமாந்தவன் என்று நினைச்சு சொல்கிறார். இருக்கக்கூடிய IPS அதிகாரிகள் எல்லாம் சுகபோகமாக வாழ்றான், நிம்மதியாக இருக்கிறான். உன் அப்பா மட்டும் இன்னைக்கு உண்மையை பேசிட்டு ஜெயில கிடக்கிறானேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாளியாக நினைச்சிடாதம்மா. நான் உண்மையை பேசினேன், நான் உண்மைக்கு பாத்திரமாக இருந்தேன், பரவாயில்ல ஜெயில இருக்கிறேன், ஆனால் நான் உண்மையின் பக்கம் என்று ஏன் அவர் சொல்லணும்? சஞ்சீவ் பட் ஏன் சொல்லணும்? நீங்கள் எங்கெங்க இருக்கிறீங்க? இந்த சமுதாயம் எங்கெங்க இருக்கு? எத்தனை IPS அதிகாரிகள் இருக்கிறீங்க? இல்ல, ஒண்ணும் கிடையாது. இன்ஸ்பெக்டர்களாக எத்தனை பேர் இருக்கிற? இல்ல. வாய்களியே பேசுகிறோம், ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் இந்த சமுதாயத்திடம் இருந்து இல்லை, இல்லவே இல்லை. இது உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க உதவும். நாளைக்கு தீஸ்தா ஸ்டால்வத்துன்னு சொல்லி ஒரு பெண், ஒரு சமூக போராளி, ஜாக்கியா ஜாஃப்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்காக, ஒரு முஸ்லீம் பெண்ணுக்காக களத்தில் நின்று போராடியதற்காக
பில்கிஸ் பானு என்கின்ற ஒரு பெண்ணுக்காக களத்தில் நின்று போராடியதற்காக எத்தனை வழக்குகள், எத்தனை துன்புறுத்தல்கள், ஓட ஓட விரட்டப்படுகிறார், அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது, சிறையில் கிடந்து பிணை கிடக்காமல் சுத்திக் கொண்டிருக்கிறார். ஏன் தீஸ்தா ஸ்டால்வத் உங்களுக்காக இத்தனை சிரமங்களை அனுபவிக்க வேண்டும்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க நோவாம இருப்பீங்க, உங்களுக்காக ஒரு கூட்டம் கஷ்டப்படணுமா, சிரமப்படணுமா, ஜெயிலுக்கு போகணுமா, சிறை தண்டனை அனுபவிக்கணுமா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்திட்டீங்களா? அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக உங்களுடைய தலைமுறையை பாதுகாத்துக் கொள்வதற்கு தயார் பண்ணிட்டீங்களா? பணம் பணம் என்று பணத்திற்கு பின்னால் ஓடுகிறோம், தப்பில்ல. பலத்தை தரக்கூடிய அதிகாரத்திற்கு பின்னால் என்னைக்கு ஓட போறோம்? பதில் இல்லை. இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மீது இருக்கக்கூடிய கடமை என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. அந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டோமா? அந்த மார்க்க கல்வி நமக்கு இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்னா மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் இஸ்லாம். அத்தீனு வன் நசீஹா. நினைக்கிறோமா? நீங்கள் நன்றாக வாழ்வதற்கு நினைப்பதில்லை, மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் இன்று நீங்கள் உழைப்பதை விட 2 மடங்கு உழைப்பீர்கள். இன்று நீங்கள் படிப்பதை விட 2 மடங்கு படிப்பீர்கள். இன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை விட இன்னும் பல மடங்கு கொடுப்பீர்கள். செய்யவில்லை, அது எனக்கு கடமை இல்லை என்று நாம் நினைக்கிறோம். அது வேற யாராவது செய்து கொள்வார்கள் என்று நினைக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கடமை, ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை. இது ஜமாத்தினுடைய கடமை இல்லை, ஜமாத்தினுடைய நிர்வாகிகளுடைய கடமை இல்லை. மூமின் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான கடமை மற்றவர்களுடைய நலனை நாடுவது, அதற்காக உழைப்பது, அதற்காக செலவழிப்பது, அதற்காக சிரமப்படுவது, அதற்காக படிப்பது. அதை இந்த மார்க்க கல்வி நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதிகாரத்தை இந்த உலக கல்வி நம்மிடம் கொண்டு வந்து கொடுக்கும். அதை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் என்பது நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டிய ஒவ்வொரு தேவை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கு. அவர்கள் தான் அடுத்த தலைமுறை. நிறைய குழந்தைங்க வந்து இருக்கிறாங்க. கல்வியினுடைய அவசியத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அவர்கள் எவ்வாறு படிக்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. அவர்கள் சரியாக படிக்கவில்லை என்றால் அதை திருத்த வேண்டிய தேவை இருக்கு. ஒரு டியூஷன் வைக்கிறது, நீங்களாகவே சொல்லிக் கொடுப்பது, ஆசிரியர்களை சந்தித்து பேசுவது, அந்த பிள்ளைகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய நூலகங்களுக்கு அழைத்து செல்வது, வீட்டில் நியூஸ் பேப்பரை வாங்கி பிள்ளைகளுக்கு 2 ரூபாய் 3 ரூபாய் செலவு, அதை படிக்க வைப்பது, வருடத்திற்கு 1-2 புத்தகங்களை வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு படிக்க கொடுப்பது, பள்ளிக்கூடங்களில் வைக்கக்கூடிய வேறு வேறு பரீட்சைகளில் அவர்களை எழுத வைப்பது, போட்டித் தேர்வுகளுக்கு அவர்களை தயார்படுத்துவது செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களை மனனம் செய்ய வைப்பது, திருமறை குர்ஆனையும் ஹதீஸ்களையும் புரிந்து கொள்ள வைப்பது, ஹதீஸ்களையும் திருமறை குர்ஆனின்படி வாழ்கிறார்களா என்று பார்ப்பது, அப்போது திருத்துவது, துஆக்களை எந்த அளவுக்கு மனனம் செய்கிறார்கள் கண்காணிப்பது, அதை சரிபார்ப்பது, இது ஒவ்வொருத்தருக்கும் மேல இருக்கக்கூடிய கடமை. சின்ன சின்னதாக நாம் செய்யக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் நாளை பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். சின்ன சின்னதாக நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் நாளைக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு குடும்பம் தனியாக செய்து என்ன கிடைச்சிரும் நீங்க நினைக்கலாம். 100 குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு ஊர், 100 ஊர்கள் சேர்ந்தது ஒரு மாவட்டம், 100 மாவட்டங்கள் சேர்ந்தது ஒரு நாடு. ஒவ்வொருவரும் சத்தியத்தின் பக்கம், கல்வியின் பக்கம் நெருங்க ஆரம்பிக்கும் போது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை கொடுக்கும் போது, உங்களுடைய பிள்ளைகளை அந்த கல்வியின் பக்கம் வளர்த்தெடுக்கும் போது இயல்பாகவே நீங்கள் பலம் பெற்றவர்களாக மாறுவீர்கள்.
ஏன் பயம் இல்லை? ஏன் அச்சம் இல்லை? யாராக இருந்தாலும் வந்து பார் என்று சொல்லக்கூடிய தைரியம் எங்கிருந்து வந்தது? இந்த கல்வி கொடுத்த தைரியம் தான். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்க கல்வியும் உலக கல்வியும் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. சமூகம் முன்னேற வேண்டும் என்று நாம் நினைத்தால் உங்களுடைய பிள்ளைகளை சிறந்த கல்வியாளர்களாக, மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் பல நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் நம்மை நோக்கி வரும். பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருப்பான், ஊர் சுத்திக்கிட்டு இருப்பான், தேவையற்ற பழக்கங்கள் இருக்கும், மொபைல் போனு, ஊதாரித்தனமாக சுற்றுவது, தகப்பன் இங்க இல்ல, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, தாய்கிட்ட மட்டும் வளரக்கூடிய நேரம், என்ன செய்கிறான் என்று தெரியவில்லை. அப்படி இருக்கக்கூடாது. கூர்ந்து கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வாய்ப்பு இருக்கக்கூடிய சகோதரர்கள் மீண்டும் தாய்நாட்டுக்கு திரும்ப வேண்டிய தேவை இருக்கிறது. குழந்தைகளுடைய வளர்ச்சியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய கவனம் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு சிறப்பாக வளர்த்து கடைசியில அவன் ஊர் சுத்து கொள்ளக்கூடிய ஊதாரியாக இருந்தால், வண்டி எடுத்துட்டு ஓட்டிட்டு போறான் பாருங்க. நேத்து ஒருத்தர் இருக்காங்க இந்த நாட்டில், டிடிஎஃப் வாசனம், பைக்கை சுத்திட்டு இருக்கான். அவன் பின்னாடி 2 புர்கா போட்ட பொம்பளைங்க உட்கார்ந்துருக்கு. வெக்கமாக இல்லை? வெக்கமாக இல்லை? இருக்குது 2. அந்த பக்கம் போயிடக்கூடாது. அப்ப எது சரி எது தவறு என்பதை கூர்ந்து கவனிக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி என்பது நீங்கள் இந்த சமுதாயத்திற்காக செய்யக்கூடிய முதலீடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய முதலீடு இல்லை. நீங்க நன்றாக வாழ்வதற்கு, நீங்க நன்றாக வீடு கட்டுவதற்கு, நீங்க நன்றாக இந்த சமுதாயம் நன்றாக இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தினந்தோறும் அந்த கண்காணிப்பில் இருந்து அதை நோக்கி நகருமையானால் இந்த சமுதாயம் மிகச் சிறப்பாக வரும். இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் உங்கள் ஒவ்வொருவருடைய கைகளிலும், இந்த பிள்ளைகளுடைய கைகளிலும், அவர்களுடைய கல்வியிலும் இருக்கிறது என்பதை உங்கள் முன்னால் பதிவு செய்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிருதுவான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வரக்கூடிய 11ஆம் தேதி இந்த கியான்வாபி பள்ளிவாசல் சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக, ஜனநாயக ரீதியாக நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக அமைதி பேரணி 10ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. அமைதி பேரணி, அது ஒவ்வொரு கிளையும் அந்த அமைதி பேரணியில் உங்களை கலந்து கொள்வதற்காக வேன் ஏற்பாடுகள் செய்வாங்க. இங்கே உங்களுடைய பகுதி கிளை பொறுப்பாளர்கள்கிட்ட அந்த தகவல்களை சொல்லி அந்த பேரணியில் கலந்து கொள்ளுங்க. இதில் கலந்து கொள்றதுனால என்னங்க நடந்துற போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொன்றும் ஒரு எதிர்ப்பு தான். ஒவ்வொன்றையும் உலகம் கூர்ந்து கவனிக்கிறது. நாம நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான ஒரு வழிமுறை. நாங்கள் இதில் சந்தோஷமாக இல்லை, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் இந்த அரசாங்கம், இந்த அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகளின்படி எதிர்க்கிறோம். நாங்கள் இதை விரும்பவில்லை, நீங்கள் செய்வது அநியாயம் என்பதை நாங்கள் சொல்கிறோம் என்பதை அமைதியாக போய் சொல்வோம். அதை நூற்றுக்கணக்கானவர்கள் பார்ப்பார்கள். அது அவர்களுடைய உள்ளங்களில் பதியும். நாம் நம்முடைய பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை அந்த மக்களும் புரிந்து கொண்டு பேசுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே தவறாமல் இதில் நீங்க கலந்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. உங்களுடைய கிளை நிர்வாகிகளை இதற்காக நீங்க தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அமைதி பேரணி சம்பந்தமாக கூடுதலாக தகவல் வரக்கூடிய 10ஆம் தேதி சனிக்கிழமை நம்ம பெரம்பலூரில் வச்சுருக்கிறோம். ஸ்டேட் பேங்க்லேருந்து ஆரம்பித்து கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம முடிப்போம். அதனால் இங்கே வந்திருக்கக்கூடியவங்க வராதவங்களுக்கும் எடுத்து சொல்லி அதிகமான மக்களை கலந்துக்க சொல்லுங்கள். இப்போ அந்த விஷயம் பாலஸ்தீன் விஷயத்தை சொன்னாங்க. அடுத்தது நம்ம நாட்டிலேயே இந்த மாதிரி பல அக்கிரமம் நடக்குது. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருந்தோம்னா இன்னும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். அதனால் நம்மளால் முடிஞ்சது எதிர்ப்பு தெரிவிக்கணும். கண்டிப்பாக அவன் செய்கிறது செஞ்சிட்டு இருக்கிறான். நம்ம எதிர்ப்பு தெரியாமல் நம்ம உட்காந்துருந்தோன்னா நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருந்தோம்னா இன்னும் பல அக்கிரமம் நடந்துட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கணும். நம்ம வீட்டில் ஒருத்தன் கை வச்சா எந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக இருப்போமோ, நம்ம ஊரில் ஒரு பள்ளியில் யாரும் கை வச்சா எப்படி இருப்போமோ அந்த உணர்ச்சி பொங்கு இன்னைக்கு அனைவரும் கலந்துங்க. இங்கே இருக்கிற மக்களே கண்டிப்பாக எல்லாரும் கலந்துங்க. 10ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு வச்சிருக்கிறோம். அனைவரும் கண்டிப்பாக வரணும் இன்ஷா அல்லாஹ்.
அடுத்ததா அமர்வு அடுத்தது 2 மணிக்கு வச்சிருக்கிறோம். இப்போ தொழுகைக்கும் சாப்பாட்டுக்கும் இப்போ இடைவேளை விடுவோம். இன்ஷால்லா கரெக்டாக 1:55க்கெல்லாம் எல்லாம் அவங்கவுங்க சேரில் வந்துருங்க. 2 ப்ரோக்ராம் இருக்குது, பரிசளிப்பு விழா இருக்குது, யாரும் போயிடாதீங்க. 2 மணிக்கு திரும்பி 2வது அமர்வு ஏற்படுத்துவாங்க. 1:55க்கெல்லாம் அவங்கவுங்க சேரில் கண்டிப்பாக வந்துருங்க இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.